நீங்க மந்த்லி சேம் கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிச்சிருக்கீங்களா? இல்ல ரினிவல் டேட் பண்ணிட்டு, அதாவது ரினிவல் டேட் நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து அனுப்பிட்டு இருக்கீங்களா? இல்ல ஏஎம்சி, சாஃப்ட்வேர் சப்போர்ட், சாஸ் ப்ராடக்ட், இல்ல இன்டர்னல் சர்வீஸ், இந்த மாதிரி ரெக்கரிங் பிசினஸ் வந்து மேனேஜ் பண்றதுல வந்து உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கா? ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓடோல இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் அப்படிங்கிற ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து சூட்டபிளா இருக்க ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல்னா என்ன, ஸோ அது யாருக்கு சூட்டபிளா இருக்கும், ஓடோல இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் வந்து என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் கொடுத்துறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு சர்வீஸை வந்து அதாவது ஒன் டைம் வந்து பேமெண்ட் பண்ணாம அதுக்கு பதிலாக ரெகுலராக ஒரு இன்டர்வல்ல வந்து பேமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது மந்த்லியா இருக்கலாம், இல்லை குவார்டர்லியா இருக்கலாம், இல்லை இயர்லியா இருக்கலாம். இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்போம் இல்லையா, அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் வரும். அதே மாதிரி ஒரு அமேசான் பிரைம் பார்க்குறோம்னா அது சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் வரும். இல்லை ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணணும்னாலும் அதுவும் அதே மாதிரி தான். இல்லை நீங்கள் ஒரு ஜிம்ல மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க, இன்டர்நெட் பிராட்பேண்ட், அதாவது வைஃபை சொல்லுவோம் இல்லையா, அந்த வைஃபை தென் வந்து இப்போ நீங்க ஒரு கம்பெனில வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்ல டேலி சாஃப்ட்வேரோ இல்ல ஓடோ சாஃப்ட்வேரோ எந்த சாஃப்ட்வேர் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா. இப்போ டேலினா ரெண்டர்ல போடுவாங்க, அது ஓடோ வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது. தென் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு இப்போ ஓடோ சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இவ்வளோ மந்த்துக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் பேஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும், அதாவது எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் அப்படிங்கிறது வந்து அவங்க தான் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் அப்படிங்கறதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பிசினஸ்ல வந்து ஏன் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் அப்படிங்கிறது போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்போ ஒரு கம்பெனில வந்து 50 கஸ்டமர்ஸ்க்கு வந்து இஆர்பி சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்ரி மந்த் வந்து நீங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கஸ்டமருக்கு மெயில் அனுப்பணும், பேமெண்ட் ஃபாலோ பண்ணணும், ரெனிவல் செக் பண்ணணும். ரெனிவல் மீன்ஸ் இப்போ வந்து இப்போ இந்த மாசம் வந்து 10ஆம் தேதி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஆட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி மறுபடியும் வந்து பே பண்ணணும் அப்படிங்கறது ரெனிவல் செக் பண்றது, அதுக்கு பேர் தான் ரெனிவல் செக் பண்றது. ஸோ இது எல்லாத்தையும் மேனுவலா பண்றப்போ டைம் வந்து ரொம்பவே எடுக்கும். சில டைம் வந்து இன்வாய்ஸ் வந்து மிஸ் ஆகிடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து பணம் வராது, அதனால கஸ்டமர் கிட்ட இருந்து பேமெண்ட் வர டிலே ஆகிரும், ரெனிவல் வந்து மிஸ் ஆகிடலாம். ஸோ இது வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது க்ரோ ஆகுறப்ப வந்து இந்த ப்ராசஸ் வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் வந்து, அதாவது ஓடோ சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா வந்து ஓடோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கரிங் ப்ராசஸை வந்து ஹேண்டில் பண்ணிடும். அதாவது என்ன பண்ணுன்னா, இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், இந்த கஸ்டமருக்கு இவ்வளோ நாளில் சப்ஸ்கிரிப்ஷன் முடியுது, இவ்வளோ நாளில் ரினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பில்லிங் சைக்கிள், எந்த நாளில் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. அப்புறம் ரெனிவல் வந்து இந்த டேட்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமரோட ஹிஸ்டரியை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது. இது எல்லாமே வந்து மேனுவலா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓடோல பண்ணிடும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட மெயின் டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் மேனுவல் ஒர்க் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிரும். இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் கஸ்டமர் ரெனிவல் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரெக்கரிங், அதாவது இன்கம் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு இந்த ரெக்கரிங் மூலமாக வருது அப்படிங்கிறது ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வேல வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஓடோவோட சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல்னா என்ன, ஸோ அது வந்து எப்படி பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்,
ஓடோல இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஓவர் வியூவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல்ல வந்து எப்படி ஒரு பிளான் கிரியேட் பண்றது, ரெக்கரிங் ப்ராடக்ட்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்து நம்ம லைவா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனல். தென் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.